அப்படின்னா யோசேப்போட ஆவியானவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், நாங்க ஒரு விடுதலை உண்டாயிருக்க வேண்டும். சில விஷயம் அப்படியே தாங்க இருக்கும், ஆனா ஆண்டவர் சேர்த்து செஞ்சுட்டே கட்டுவாங்க. சில விஷயம் மாறாமே இருக்கும், ஆனா ஒரு மகிமையான காரியங்களை செஞ்சுட்டே இருப்பாரு. பாருங்க, சிறைச்சாலையில பவுல் இருந்தாரு, வெளியே வரல, ஆனா அங்கிருந்து வெளியே ஒண்ணு வந்துச்சுங்க. என்ன வந்துச்சு? பிலிப்பியர் நிருபம் வந்துச்சு வெளியே. அல்லேலூயா சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் புத்தகம் பிலிப்பியர் நிருபம். அது எங்க எழுதப்பட்டதுன்னா சிறைச்சாலையில தான் எழுதினாரு பவுல். சிறைச்சாலை அவரு விடுதலை ஆகலங்க, வசனம் விடுதலையா வந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் கட்டுகளில் இருக்கிறேன், ஆனால் வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் கட்டப்படவில்லை. ஏசு நல்ல 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 கரங்களை தட்டி போராடு போராடு நல்ல கைத்தட்டு. வசனத்தை யாரும் கட்ட முடியாது, வார்த்தைகளை யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அடிச்சுட்டு யோகனால் அடிச்சுட்டு கண்டிஷன் போட்டு கட்டுறாங்க, ஏய் வார்த்தை குறித்து சொல்லக்கூடாது, உஷாராங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்க எங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாதா? ஹல்லேலூயா. நான் பார்த்தது கண்டதையும் கேட்டதையும் குறித்து நாங்கள் மௌனமா இருப்பது எப்படி? ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. கண்டதை கேட்டதை குறித்து நாங்கள் எப்படி மௌனமா இருக்க முடியும்? நாங்க பார்த்துட்டோம், நாங்க கேட்டுட்டோம். we never silent. அவர் சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்துக்கு சென்ற ஏன்னா தேவன் அவளை மன்னிக்கிறார், தேவன் அவளை எழுப்புறாரு, தேவன் அவளை உயர்த்துகிறார், தேவன் அவளை ஆதரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சப்போர்ட் பண்ணணும், எல்லாருக்குமே ஆமென் சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணணும் நம்ம, அது என்ன நடந்தாலும் சரி. நம்ம நன்மை செய்தவங்க சும்மா அப்படி திருப்பி பார்த்தா 1000 பேர், இவ்வளவு பேருக்கு நம்ம நன்மை செய்திருக்கோம். நன்மை செய்யல திருப்பி பார்க்கணும் அவசியம் இல்லை. சிலர் மறந்தால் தான் கர்த்தர் நம்ம நினைப்பாங்க, சிலர் மறக்கணும். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, அவரை பார்த்து எல்லாரையும் மறந்துட்டாங்க. நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எல்லாம் உங்களை நினைக்கிறாங்களா? பரவாயில்ல, இவங்களை எல்லாம் நினைக்க, எங்களை எல்லாமே மறந்துட்டாங்க. ஏன்னா அவர் மறந்துனால தான் இவங்கெல்லாம் அவர் நினைக்க ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் நினைக்கிறாரு, உங்க மேல சிந்தையா இருக்கிறாரு, எண்ணமா இருக்கு. ஒரு தகப்பொண்ணுங்கள் மேல ஒரே யோசனையா இருக்கிறாரு. என் பிள்ளை காலையில சாப்பிட்டானா, என் பிள்ளைக்கு நடந்தது, இன்னும் இவங்க எங்க சுத்தி இருக்கிறான்னு தெரியலையே. அங்க அவர் நினைக்கிறாரு, இங்க இவரு நினைக்கிறாரு, எங்க அப்பா இருக்கிறாரு தெரியல, எங்க அப்பா வீட்டுல நல்ல சாப்பாடு இருக்குமே, எங்க அப்பாவோட கூட இருக்கிறவங்க கூட நல்லா வச்சிருப்பாரு, நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நல்ல ஷூ எல்லாம் கொடுத்துருப்பாரு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவன் நல்லா இருப்பான். நான் வர இந்த பண்ணிங்களோடு கூட அவன் ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போனவன், தகப்பு நண்பை விட்டு பிரிந்து போனவன் அப்படி தூரம் இருக்கிறான். ஆனா தகப்பனுடைய எண்ணம் மேலேயே இருக்கிறது. அவர் டெய்லி வருவாராம், ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே பார்த்துட்டு போறான். எங்க பார்த்துருக்கீங்க? இல்ல பையன் வருவானான்னு பார்த்துக்கிறான். பையன் இன்னைக்காவது வந்துடுவானா, இன்னைக்காவது வந்துடுவானா, என்னைக்காவது வந்துடுவானா பார்க்கும்போது தூரத்துல சின்ன உருவம் தெரியுது. பிள்ளைங்களை கண்டுபிடிக்கிறது அப்பா அம்மா தெரியும். சிலதெல்லாம் நம்ம பிள்ளையா இது அப்படின்னா நம்ம பிள்ளைங்க ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். என்னதான் முகத்துக்கு என்ன மாறினாலும் சரி, என்ன கலர் மாறினாலும் சரி, என்ன மாறி ஆனாலும் சரி, அவருக்கு ஒரு உருவம் தெரியும். ஈசாக்கு வந்து முதல் வயதில் இருக்கும்போது யாக்கோபு வருவார். அப்போ தெரியும் அந்த கதையெல்லாம் இருக்கிறத சொல்லிட்டேன். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஏசா போலவே என்ன பண்றாரு, கைக்கெல்லாம் அந்த ரோமத்தெல்லாம் சுத்திட்டு வராரு. வந்த உடனே டேடி நான் வந்துட்டேன். யார் பாட்டி அப்படின்னு கேட்கிறாரு. கண்ணு தெரியல, ஆனா காது கிளியரா கேட்குது, யார் இது அப்படின்னு. அப்போ நான் தான் ஏசா அப்படின்றாரு. இல்லையே, குரல் யாக்கோபு பார்க்குது. பாபா நான் கிட்ட வந்து தொட்டு பார்க்குறேன், வந்து தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்த உடனே ரோமம் இருக்குது. அப்போ அந்த முடி எப்படி இருந்துக்கும் பாரு, அவன் வித்தியாசமா பார்த்துருப்பான். சரி இன்னும் கொஞ்சம் கிட்ட வாடான்ட்டாரு. என்ன சொல்லுங்க, சென்ட் நான் போட்டுக்கிறான் பார்க்கலாம். ஆமா, இவர் இந்த சென்ட் தான் அடிப்பாரு தெரியும். இவன் மேல வேர்வை தண்ணி தான் வாசனை வரும் தெரியும். அந்த காலத்து என்ன சென்ட் இருந்துங்க, நீங்க தான் யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்து என்ன சென்ட் இருந்திருக்கும் பாருங்களேன். ஆனா அந்த பிள்ளைகள் முகர்ந்து கூட பார்த்து இவர் என்னுடைய பிள்ளைகள் என்று கண்டுபிடிக்கிற ஒரு தகப்பன். இந்த வெளிப்பாட்டுக்காக கட்டுரை ஒரு ரெவல்யூஷன் தான் அதெல்லாம். உன்னை முகர்ந்து பார்க்கணும், நீ யாருக்கு தெரிஞ்சுக்குவாரு, நீ யாருன்றது தெரியும். அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறார். ஆமா, சிலரெல்லாம் வரும்போதே வாசனை வரும். ஆமா, வரும்போதே சில வாடங்கள் வரும். அதான் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்றாரு, நாங்கள் எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசுகிற நற்காந்தங்களாய் கர்த்தர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சென்ட்டுங்க, நற்காந்தம்னா என்னங்க? ஆமா, ஸ்ப்ரேனா. ஆமா, நான் ஒரு டார்ச், நான் ஒரு ஸ்ப்ரே, நான் எங்க போனாலும் ஒரு வெளிச்சம் வந்துடும், எங்க போனாலும் ஸ்ப்ரே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆமே சொல்லுங்க. நான் சில சமயம் இங்க வருவேன், இங்க வந்த உடனே இங்க ஃபுல்லா அடிப்பேன். இங்கத்துல இருந்து அப்படியே சென்ட் அடிச்சுட்டே போயிட்டு அவளை விட்டுட்டு அவளுக்கு போவேன். நான் என்ன கொண்டு அடிச்சுக்க மாட்டேன், உங்க சேருக்கு அடிச்சுட்டு தான் போவேன். உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா சிலருக்கு
ஹல்லேலூயா. ஆண்டவர் மோந்து பார்த்துதான் அங்க பார்த்தோம், உருவா நம்ம பையன் போல இருக்குது. அப்படியே போற இங்க இருக்கிறவங்க வேலை செய்யணும், அவங்களுக்கெல்லாம் பெருசா தோணல. யாருக்கும் பெருசா தோணாது, அப்பாவுக்கு தான் பெருசா தோணும். ஒருவன் மனம் திரும்பினார், ஒரு பாவி ரிட்டர்ன் ஆனா அந்த தகப்பனுக்கு மாத்திரம் தான் சந்தோஷம் வரும். கூட அண்ணனுக்கு நல்லவனுக்கு சந்தோஷம் வரும். இப்ப என்ன பிரச்சனை, தேசத்துல நல்லவனுக்கு ரொம்பவே இருக்காங்க. நல்லவனுக்கு பேச பிரச்சனை, நல்லவன் வந்து கேட்கறாங்க என்ன பிரச்சனை வரல. இவன் ஒரு யூகோ பிடிச்சவன், சைக்கோ இவன் தான். ஏன்னா இவனுக்கு வந்து வீட்டுல வந்து நடந்த சம்பவமே இவனுக்கு தெரியல. தம்பி வந்துக்கிறான்னு யாருக்கிட்ட போய் கேட்கணும், என்னப்பா பிரச்சனை அப்படின்னு போய் கேட்கணும். இவர் போயிட்டு ஒருத்தங்கிட்ட போட்டு அது எந்த அளவுக்கு அப்பா கிட்ட ஐக்கியம் பாருங்க. உங்க தம்பி வந்துக்கிறாரு. தம்பி வந்தானா? ஆமா. உடனே இவரு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, தம்பியை குறிச்சு ஜாம் ஜப்ராஜ் குறிச்சு பண்ண லிஸ்டெல்லாம் அன்னைக்கு கொடுத்துருக்கான். இவன் வெளியே போயிட்டு கண்ட கூட பழகி அப்படி ஒரு பெரிய லிஸ்டே தர. இதெல்லாம் பைபிள்ல சொல்லவே இல்லை. அவனை குறிச்சு நண்பர்களோடு சேர்ந்தா பணத்தை செலவு பண்ணான். அவன் விபச்சாரம் செய்தான் அதுல சொல்லப்பட்டுச்சா? அவனை குறிச்சு நீங்க நல்ல டீட்டெயில வாசி, லூக்கா 15 வாசித்து பாருங்க. அவனை குறிச்சு அவன் தவறு செஞ்சுதாங்க, அவன் தவறா பணத்தை செலவு செஞ்சான்னு சொல்லப்படுது. அவன் இவன் லிஸ்ட் எடுக்கிறான். பத்தியா, நல்லவனுடைய பிரச்சனை இதுதான். நீ நல்லவரா சொல்லுங்க, நீங்க நல்லவ பக்தர், நீங்க நல்லவங்களா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? ஐயா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவன் என்ன நல்லவன் சொல்லிட்டான் தான் அடி வாங்கினான். அவன் நல்லவன் சொன்னதுனால இவன் அடி. இன்னைக்கு அவனை நல்லவனே சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. நான் கெட்டவனா இருந்துட்டு போட, ஆனா தேவன் பார்வைக்கு, மனிதன் பார்வையில நான் ஒரு மாதிரி தான், ஆனா தேவன் பார்வையில நான் விலையே. அத பாருங்க, வந்து நல்ல போட்டுக்கிறாரு, பெரிய சென்டர் அடிச்சுக்காரு, நல்ல ட்ரெஸ் போட்டு ராஜாங்க இவரு வந்து. அவன் வர்றான், அவன் பார்த்தா ஒரு மாதிரி கருவணிச்சு முகத்தை, எப்போ கழுவுனா முகத்தை தெரியல, எப்போ குளிச்சானு தெரியல, ட்ரெஸ் மேல போட்டுருந்தானு தெரியல, ஒண்ணுமே தெரியலங்க. அவன் வர்றான், அடையாளத்தை நல்லா அறிந்து கொள்றான், வாரி அமைக்கிறான். அல்லேலூயா. முத்தமிடுறான். எப்படி முடியும் சொல்லுங்களேன்? முத்தமிடுறான். காக்கைக்கு யார் அது? கருப்பா இருக்காருங்க, அவர் பயங்கரமா கருப்பா இருக்காரு, அவர் கருப்பா பயங்கரமா இருக்காரு. ஆனாலும் என் பிள்ளை அல்லேலூயா அரவணைத்து உடனே பாதரட்சி போடு, வந்து ஆயத்தப்படுத்து, அல்லேலூயா மோந்தத்தை எடுத்து போடு, ட்ரெஸ் நல்லா போட்டு ஷவர் போட்டு நல்லா வகைச்சு ராஜா வீட்டு பிள்ளை போல ஒரு நிமிஷத்துல தேவன் உன்னை மாற்றி அமைக்க முடியும். தலையெழுத்த, உன் சூழ்நிலையை, உன் சரித்திரத்தை, உன் பேரை தேவன் ஒரு நிமிஷத்துல அவர் மாற்றி அமைக்க முடியும். Yes, he can. God can. அவரால் மாற்றி அமைக்க முடியும். பைபிள் இருக்கிற பாட்டெல்லாம் எது பாருங்க, எல்லாம் மோசமான கேரக்டர் தான். ஏதாவது நல்ல கேரக்டர் தான். ரூத், அவர் யாருங்க? ரூத் யாருமா? 10 இருக்கிற ரூத் சொல்றீங்களா? அந்த ரூத் பத்தி வேண்டாம். பைபிள் இருக்கிற ரூத் யாருங்க? மோவாபிய ஸ்திரீ. மோவாபிலும் அம்மோனியர்களும் தேவனுக்கு ரொம்ப அருவருப்பானவர்கள். ஆனா நீதான் வான் கூப்பிடுற. அதே இடத்துல அவரு சாதாரணம் இல்லை, ஒரு பெரிய பணக்காரருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு. யார் அவரு? போவாஸ். ஆஸ்தி மிகுந்த ஆஸ்திக்காரன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்களேன். அருமா ராகாப் யாருங்க? யாருமா? பாருங்களேன், பைபிள் இந்த கேரக்டர் எல்லாம் வருது. அப்போ இப்படியெல்லாம் கேரக்டர் போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை. பாஸ்டர் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீ பாவிகளுக்கு சப்போர்ட்டா? இல்லைங்க, பாவிகளுக்கு நண்பர்கள். நாங்கள் பாவத்துக்கு எதிரானவர்கள், பாவிகளுக்கு நாங்கள் சிநேகிதர்கள். அப்படிதான் இயேசு இருந்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சப்போர்ட் பண்ணலைங்க, ஆனா நம்ம தூக்கி எடுக்க விரும்புறோம். ஹல்லேலூயா. குழியில விழுந்துனா ஒருத்தன், அவன் எவன் இருந்தாலும் தூக்கி எடுக்க நம்ம வி ரெடி டு. ஆமா, ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். பாருங்களேன், ஒருத்தன் சொன்னார் ஆடினா ஆட்டம் என்ன அப்படின்னு. ஒருத்தன் கீழே மறுபடியும் வெளியே வரடா, குத்தாட்டம் போடுவான் ஆப்பிட்டாங்க. ஒருத்தர் மறுபடியும் வெளியே வரமாட்டான், மறுபடியும் ஆட மாட்டான், மறுபடியும் பார்க்க மாட்டா போறீங்க அப்படின்ட்டார் ஒருத்தர். ஆமா, நிச்சயம் அவன் சொன்னான், ஆனா போனா பத்தியா உள்ள போய் சைலண்டா. புலி பதுனாவே பாயத்துக்கான அடையாளம் நான் சொல்றேன். ஏன்பா அங்க அழைச்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் உன் சத்துருக்களை உன் பாதப்படியாய் ஆக்கி போடு வரும். நீ கொஞ்சம் சும்மா உட்கார்ந்துட்டு கத்த சொன்னாரு. சம்டைம்ஸ் காட் நம்ம வாழ்க்கையில சைலண்டா இருக்கிறன்னா நினைச்சுங்க, உனக்காக ஒரு யுத்தம் செய்ய தயாராயிட்டாரு. பதில் வரல, அப்போ அவர் யுத்தம் செய்யறாரு. God never silent in your life. God never silent. God is always work for you 24/7. 24 மணி நேரம் உனக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரியா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னைய பார்க்கத்தான் வேலை அவருக்கு. எப்பவுமே உன்னை பார்த்துட்டே இருக்கிற வேலை தான். தகப்பனுக்கு தாய்க்கு எப்போதும் பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க?
எப்போ என்ன சாப்பிட்றாங்க, என்ன செய்யறாங்க. எனக்கெல்லாம் வெளி இடத்துல எல்லாம் நல்ல சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும்போது எனக்கு சாப்பிடவே மனசு வராது. யோசிப்பேன், நம்ம பிள்ளைகள் எங்க இருப்பாங்க. ஒரு தகப்போட ஒரு தாயுடைய எண்ணங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும். நான் மன்னிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மன்னிக்கிறார். நான் சொன்னா பிள்ளை என் பிரசங்கமே போயிடும். ஒரு வார்த்தை பேசணும் பாஸ்டர், கொஞ்சம் கூட 7 வார்த்தையை டச் பண்ணி விட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க. ஆமா, ஓரளவு தான் பேசுறேன், ஆவியான சொல்லத்தை சொல்றேன். எனக்கு ஒரு மன்னிப்பு. ஆமென் சொல்லுங்க. யாரு நான் அடிக்கடி சொன்னேன், இப்ப சமீபத்தில் நடந்த சில பிரச்சனை என் வாழ்க்கையில் வருமா சொன்னேன். உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறேன், என்னவென்றால் மன்னிப்பு. நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன சொல்லுங்க. என்னை எதிர்த்து எல்லாருக்கும் நான் கொடுக்கிற ஒரே ஒரு தண்டனை மன்னிப்பு தான். அதுதான் மன்னிப்பு தான். உன்னை மன்னிச்சுட்டு அவ்வளவுதான். முன்னால உன் மனசாட்சி நிம்மதியாக இருக்கவே முடியாது. உன்னை தண்டிக்கிறேன்னா அது எல்லாத்தையும் செய்யலாம். உன்னை மன்னிக்கிறேன்னா எத்தனை பேர் என்ன செஞ்சாலும் சரி. நான் எப்பவுமே சொல்றேன், உன் சத்துருக்கெல்லாம் உன் முன்னாலே இருக்க ஜெபம் பண்ணுங்க. யார் கம்மியா வருது வரை போண்டி இல்ல சீக்கிரம் போனோம் ஜெபம் பண்ணுக்கிறேன். ஏன் போதான் மாட்டேன்றாங்க. எனக்கு அப்படியே ஒரு வரம் கிடைச்சிருந்தா நீங்களே இருந்துக்க மாட்டீங்க. இல்லங்க, அவன் இருக்கணும். நீங்கள் வாழ்வதை அவர்கள் பார்க்கணும், வளர்வதை அவர்கள் பார்க்கணும், நீங்கள் உயர்வதை அவர்கள் பார்க்கணும். அவன் அவர்களுக்கு ஒரு உணர்வு வரணும். அவ்வளோ இப்படி பண்ணிட்டுமேடா, அப்படி பண்ணிட்டுமே, இவளுக்கு இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு வெட்ட நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்க. கட்ட நீங்க உயர்ந்துட்டே இருப்பீங்க. உங்க வளர்ச்சி யாரும் தடை செய்ய முடியாது. உலகத்துக்கு இன்னும் ஒருத்தர் பிறக்கல, இன்னும் ஒருத்தர் பிறக்க போறதில்லை. உங்க வளர்ச்சியை தடை செய்கிறவன் யார்? No man can stand against you. மோசேயோட நான் இருந்தது போல உங்களோட நான் இருக்கேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொல்றாரு. அவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். எதை குறிச்சு கவலை இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கண்களை மூடி, இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. அறியாமல் செய்யறாங்கப்பா, மன்னிச்சிடுங்க. தெரிஞ்சா அவங்க செய்வாங்களா தெரியல. தகப்பன் அன்பு என்னதென்று தெரிஞ்சாம பிரிஞ்சு போயிருப்பானா? முடியாது. தெரியாதான் போயிட்டான், ஆனா வந்துட்டான். ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், சபையில கூட சில மனஸ்தாபத்தின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில கூட சில மனஸ்தாபத்துல தூரம் போயிட்டாங்கன்னு ஒருத்தர் கவலைப்படாதீங்க. வருவாங்க, எல்லாம் வருவாங்க. பாருங்க, நான் எல்லாரையும் நான் திருப்பி பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் யாரையும் இழக்க விரும்பல. ஹல்லேலூயா. என் மனநிலையில் அப்படிதான். என் மனசு என்னன்னா, நான் யாரையும் இழக்கப்படாது சாமி, எல்லாரும் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு தந்தது நான் யாரும் இழந்து போகவே கூடாது ராஜா. வாய்த்தது நல்ல கர்த்தரை துதிப்போம் ஆண்டவரே.